சவுதி அரேபியாவின் அரச சொத்துக்களை இலக்கு வைத்தும் சவுதி அரேபிய அரச குடும்பத்தின் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் அவர்களுக்கு சொந்தமான பல பொருளாதார நிலையங்களை இலக்கு வைத்தும் யெமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா? யெமன் ஹவுதிகளுடைய அடுத்த கட்ட தாக்குதல் நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகின்றன? ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பற்றி எரியும் எண்ணெய் கப்பலும் செங்கடல் பிரதேசத்திலே எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானிய குதுஸ் படை தளபதியும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய துருக்கியின் ட்ரோன்களும் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தையினுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் ஈரானினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிக்கை ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் கஸ்பியன் கடல் பிரதேசத்திலே ஈரானிய கப்பல்களை இலக்கு வைப்பதற்காகவும் களமிறங்கியிருக்கக்கூடிய உக்ரைனும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் உக்ரைனுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் ஈரானிய இராணுவத்தினரும் அவசரமாக பாகிஸ்தானோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்கக்கூடிய குட்டியடிமையான குவைத்தினுடைய அரசாங்கமும் ஈரானிய தாக்குதல்களினால் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் வெஸ்ட் பேங்க் மற்றும் காசாவினுடைய கள நிலவரங்களும் அண்ணன் நெட்டன்யாஹூ மற்றும் தம்பி ஜூலானியின் அறிவிப்புகளும் யெமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாகவும் யெமன் ஹவுதி இராணுவத்திற்கும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மோதல்கள் தொடர்பாகவும் கடந்த 15 நாட்களுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை இன்று மதியம் பதிவிட்ட காணொலியில் குறிப்பிட்டுள்ளேன். இதனால் இன்று மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். அத்தோடு சிரியாவினுடைய ஜனாதிபதி தக்வீரி ஜூலானி அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பிராந்தியத்திலே போர் விரிவடைவதனை நாங்கள் விரும்பவில்லை. பிராந்திய போருக்கு நாங்கள் அஞ்சுகின்றோம். லெபனானிய களத்தில் எந்த விதமான இராணுவ தலையீட்டையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. ஆயுதங்கள் மீதான லெபனானிய அரசாங்கத்தினுடைய ஏகபோக உரிமையை நாங்கள் ஆதரிக்கின்றோம். லெபனானிய களத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதங்களும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு கீழால் கொண்டுவரப்பட வேண்டும். லெபனானிய அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதனை நாங்கள் ஆதரிக்கின்றோம். இதற்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு லெபனானிய அரசாங்கத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் நேரடியாக லெபனானிய களத்தில் களமிறங்கி லெபனானினுடைய நிலைப்பாடுகளுக்குள் தலையிடுவதற்கு விரும்பவில்லை. லெபனானுக்குள்ளே ஏற்படக்கூடிய எந்த ஒரு குழப்பமும் சிரியாவின் களத்திலும் பிரதிபலிக்கும். இதனால் நாங்கள் இந்த பிரச்சனைகளில் தலையிடுவதற்கு விரும்பவில்லை. அதே போன்று நாங்கள் இஸ்ரேலோடு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். பல அரபு நாடுகளுடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாங்கள் இஸ்ரேலோடு ஒரு பொழுதும் மோதலை விரும்பவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுவதற்கு எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. இஸ்ரேலுடன் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் இஸ்ரேலோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடிப்பதற்குமே நாங்கள் விரும்புகின்றோம். மேலும் இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் வெற்றி பெற்றால் நிச்சயமாக சிரியாவின் களத்திலே அமைதியையும் ஏற்படுத்த முடியும். இதற்கமைவாகவே நாங்கள் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என தக்வீரி ஜூலானி ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் லெபனானின் அடிமை பிரதமர் நவாப் சலாம் தம்பி ஜூலானியை சந்திப்பதற்கு சென்றிருந்தார். இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறான கருத்துக்களையும் தக்வீரி ஜூலானி முன்வைத்திருந்தார். மேலும் இவருடைய இந்த கருத்துக்களில் இருந்து தம்பி ஜூலானி அண்ணன் நெட்டன்யாஹூவோடு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு முழுமையாக தயாராக இருக்கின்றார் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் தம்பி ஜூலானி லெபனானிய களத்தில் களமிறங்குவதற்கு வெள்ளை என கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் சிரியாவின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய லெபனான் மற்றும் சிரியாவினுடைய எல்லை பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய தயார்படுத்தல்கள் தம்பி ஜூலானியின் தக்வீரி படைக்குழுக்களுடைய தயார்படுத்தல்கள் இந்த உண்மைகளை பிரதிபலிக்கவில்லை. மறைமுகமாக இவர்கள் லெபனானிய களத்தில் களமிறங்குவதற்கும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்குமே எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். முன்னைய காணொலியிலும் இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். அடுத்து நாளைய தினம் நெட்டன்யாஹூ அமெரிக்காவுக்கு விஜயம் செய்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார். மேலும் லிண்ட்சே கிரஹாமினுடைய இறுதிச் சடங்கிலும் கலந்து கொள்ளப் போகின்றார். இப்படியான நிலைமையில் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். நாளை நான் எங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு வாஷிங்டனுக்கு செல்கின்றேன். இஸ்ரேலினுடைய நீண்ட கால சிறந்த நண்பராக செயற்பட்ட லிண்ட்சே கிரஹாமின் இறுதிச் சடங்குகளில் நான் கலந்து கொள்வேன். இஸ்ரேலிய தேசம் நிறுவப்பட்டதிலிருந்து அவருக்கு முடியும்
முக்கியமான எல்லாவிதமான உதவிகளையும் வேலை திட்டங்களையும் அவர் மேற்கொண்டுள்ளார். இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான சொத்தாகவே லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் காணப்பட்டார். இதனால் நான் அவருக்கு இறுதி கௌரவத்தை செலுத்த வேண்டும். மேலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு ஈரானிய நிலைமைகள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் விசேட விவாதங்களையும் மேற்கொள்ளப் போகின்றேன். நேற்றைய தினம் நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவோடு பல மணித்தியாலங்கள் தொலைபேசியில் உரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தேன். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முடிவுகள் தொடர்பாக விவாதித்தோம். ஈரானையும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களையும் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அடுத்த கட்ட முன்மொழிவு தொடர்பாக நாங்கள் விவாதங்களை மேற்கொண்டோம். விரைவில் நாங்கள் ஈரானுக்கு எதிராகவும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராகவும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்போம். அத்தோடு எங்களுடைய யூதா மற்றும் சமாரியா பிரதேசத்திலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்போதும் இல்லாத நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். எங்களுடைய யூதா சமாரியா பிரதேசமான வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்பது எங்களுடைய தற்போதைய நோக்கமாகும். இதற்கமைவாக நாங்கள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஆரம்பித்து விட்டோம் என யூதா சமாரியா பிரதேசத்திலே ஆரம்பித்து விட்டோம் என நெட்டன்யாஹூ குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகளை குவித்துள்ளது. மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தற்போது அதிகளவான படைப்பிரிவுகளை களமிறக்கி இருப்பது பெரும்பாலும் அல்-அக்ஸா பள்ளிவாயிலுக்கு எதிராக அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்காகத்தான் என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களையும் முன்னைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் காட்சி இவ்வாறு தெரிவித்தார். காசாவினுடைய வடக்கு பிரதேசத்திலும் மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலும் நாங்கள் குடியேற்ற பகுதிகளை அமைக்கப் போவதை போன்று மஞ்சள் எல்லை பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கியதை போன்று வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசமான ஜெனின் துல்கராம் பிரதேசங்களிலே நாங்கள் விரிவாக்க தாக்குதல்களை மேற்கொண்டதை போன்று வெஸ்ட் பேங்கினுடைய மத்திய பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் நாங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கப் போகின்றோம். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய பலஸ்தீனியர்களை முழுமையாக இடம்பெயர்த்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றோம். எங்களுடைய யூதா சமாரியா பிரதேசத்தை மீட்டெடுக்கப் போகின்றோம். பயங்கரவாதம் இல்லாத யூதா சமாரியா பிரதேசமே எங்களுடைய அடுத்த இலக்காகும். அரபு மேற்கு கரை பிரதேசத்திலே பயங்கரவாதிகள் கூடக்கூடிய இடங்களையும் பயங்கரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களையும் முழுமையாக அழிப்பதற்கான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தற்போது முன்மொழிவுகளை ஆராய்ந்து வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் இன்னும் சில சிக்கலான நகர்வுகளை மேற்கொள்வதற்காகவும் அல்-அக்ஸா மசூதி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காகவும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மோதல்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இதற்கு பிறகாவது இன்திஃபாதா போராட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக திரண்டெழ வேண்டும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 30 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். இவர்களில் சிலர் துரோகி அப்பாஸினுடைய ஃபத்தா அமைப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு சண்டையிடுவதற்கும் விரும்பவில்லை. இருப்பினும் இந்த நிலைமைகள் நீடித்தால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிவிடும். இதனால் பலஸ்தீனிய தலைமைகள் விடுத்துள்ள கோரிக்கைகளுக்கு அமைவாக பலஸ்தீனிய தலைமைகள் கூறுவதை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் திரண்டெழ வேண்டும். துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையை தூக்கி எறிந்து விட வேண்டும். இல்லாவிட்டால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இனி வரக்கூடிய நாட்களுக்குள் பேரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுவிடும். எனவே தற்போது வெஸ்ட் பேங்கினுடைய நிலைமைகள் மிகவும் ஆபத்தான நிலைமைகளாக மாறிவிட்டன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் யூதா சமாரியாவாக அறிவிப்பதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து இன்று காலை மத்திய காசாவினுடைய தேர் அல் பலா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. குறித்த பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலிலே ஹமாஸினுடைய 2 மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஹமாஸினுடைய போலீஸ் பிரிவை சேர்ந்த மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளே கொல்லப்பட்டுள்ளார்கள். நேற்று மாலை மேற்கொண்ட படுகொலை தாக்குதல்களில் ஹமாஸினுடைய 2 கட்டளை தளபதிகளும் 3 பலஸ்தீனிய போராளிகளும் கொல்லப்பட்டார்கள். இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஹமாஸினுடைய போலீஸ் படை பிரிவினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதாவது காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் படுகொலை தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. பலஸ்தீனிய தலைமைகள் இலக்கு வைத்தும் அதிகாரிகள் இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் விரிவடைந்து செல்கின்றன.
அடுத்து கடந்த 15 நாட்களாக ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருட்சேதங்கள் தொடர்பான அறிக்கைகளை முன்னைய காணொலியில் பதிவிட்டிருந்தேன். எத்தனை கட்டளை தளங்கள், போர் விமானங்கள், ஆயுத கிடங்குகள், ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகள், ஹெலிகாப்டர்கள், MQ-9 ட்ரோன்கள், ராடர் அமைப்புகள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஈரானிய தாக்குதலினால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவற்றுக்கு 20 தொடக்கம் 25 பில்லியன் டாலர்கள் அளவிலான நட்டம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய இராணுவ ஆய்வாளர்களே இவை தொடர்பான மதிப்பீடுகளை வெளியிட்டுள்ளார்கள். இதைவிட மேலதிகமாக ஈரானிய தாக்குதல்களினால் அமெரிக்கா 50 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான பொருளாதார இழப்புகளை சந்தித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கஸ்பியன் கடல் பிரதேசத்திலே ஈரானினுடைய சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து உக்ரைன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ரஷ்யாவிலிருந்து ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குறித்த கப்பலை இலக்கு வைத்தே உக்ரைன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் தற்போது பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானின் சரக்கு கப்பலை இலக்கு வைத்து உக்ரைன் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 2 மாலுமிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் பதிலடிகளை வழங்காமல் இருக்கப் போவதில்லை என ஈரானிய பாராளுமன்றத்தின் துணைத் தலைவரும் தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய இறையாண்மைக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய பிரதேசங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பதிலடிகளை நாங்கள் ஒரு பொழுதும் வழங்காமல் இருந்தது இல்லை. இதற்கமைவாக எங்களுடைய பட்டியலில் உக்ரைன், பல்கேரியா மற்றும் இங்கிலாந்தினுடைய அரசாங்க நிறுவனங்களும் காணப்படுகின்றன. மேலும் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய தகுந்த பதிலடிகளை நிச்சயமாக வழங்குவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்படியான நிலைமையில் இன்று மாலை உக்ரைனிய தூதுவர் நெட்டன்யாகுவை மேற்கோள் காட்டி இவ்வாறு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஈரான் கூறியதை போன்று அந்த சரக்கு கப்பல் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய சரக்கு கப்பல் அல்ல. மாறாக குறித்த சரக்கு கப்பலில் ஈரானினுடைய ட்ரோன்களுக்கான உதிரி பாகங்களும் ஏவுகணைகளுக்கான உதிரி பாகங்களும் கொண்டு வரப்பட்டிருந்தன. இவற்றை இலக்கு வைத்தே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம். மேலும் எங்களுடைய இந்த தாக்குதலானது இன்னும் முடிவடையவில்லை. இது எங்களுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல் மாத்திரம்தான். இதற்கு பிறகும் நாங்கள் இவ்வாறான ஆயுத பரிமாற்ற சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என உக்ரைனிய தூதுவர் நெட்டன்யாகுவை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பகிர்ந்து கொண்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரையும் ஈரானுக்கு எதிரான போரையும் ஒரு கட்டத்தில் ஒன்றிணைப்பார்கள் என நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது கஸ்பியன் கடல் பிரதேசத்தில் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றங்களை குறிவைப்பதற்கு உக்ரைனும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றுபட்டுள்ளன. இதற்கமைவாகவே உக்ரைனிய தூதருடைய கருத்துக்களும் அமைந்துள்ளன. மேலும் இதற்கு பதிலடியாக ஈரானும் உக்ரைனினுடைய சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். உக்ரைனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றன. ஈரானிய தலைமைகள் கூறியதை போன்று நிச்சயமாக உக்ரைனுக்கான பதிலடி தாக்குதல்கள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குட்டியடிமையான குவைத் பாகிஸ்தானோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடிக்கப் போவதாக இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாக இன்றைய தினம் குவைத்தினுடைய அரசாங்கம் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு குவைத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை தற்போது பாதுகாப்பு ஒப்பந்தமாக புதுப்பித்து குவைத்தினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இதற்கமைவாக குவைத்தும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து பாதுகாப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்ளும். மேலும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் என குவைத்தினுடைய அரசாங்க பிரதிநிதிகள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது அடிமை சவுதி அரேபியாவோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போன்றே பாகிஸ்தானி அடிமைகளோடும் குவைத்தினுடைய அரசாங்கம் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குவைத் அடிமைகளிடமிருந்தும் பல பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதற்காகவே பாகிஸ்தானி அடிமைகள் இவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் பாகிஸ்தானி அடிமைகள் இந்த டாலர்களை பெற்றுக்கொண்டு அவ்வாறே அமைதியாக இருந்துவிட வேண்டும். மாறாக பாகிஸ்தானி அடிமைகள் யுத்த களத்திற்கு திரும்பினால், குவைத்துக்கு ஆதரவாகவும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாகவும் களமிறங்கினால் நிச்சயமாக பாகிஸ்தானிய களத்தில் மிகப்பெரிய வெடிப்புகளை எதிர்பார்க்கலாம். இதனால் பாகிஸ்தானிய களத்தில் ஈரான் மேற்கொள்ளப் போகும் காய் நகர்த்தல்கள் பாகிஸ்தானி அடிமை தலைவர்களுக்கு மிகப்பெரிய சவாலானதாகவும் மாறிவிடும். அடுத்து ஓமானிய தலைமைகளுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமானி அதிகாரிகளுக்கிடையில் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டமாக தொழில்நுட்ப நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய போக்குவரத்து சூழலில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் உறுதியான முன்னேற்றங்கள் ஏற்படாது என்பதே ஈரானிய தலைமைகளின் நிலைப்பாடாகும்.
பிராந்தியத்திலே அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய வேலை திட்டங்களுக்கு மத்தியிலும் தயார்படுத்தல்களுக்கு மத்தியிலும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதில் எந்தவிதமான பயனும் கிடைக்கப் பெறப் போவதில்லை. இதனால் ஈரானிய தலைமைகள் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்காது. எங்களுடைய கட்டுப்பாடு முழுமையாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலேயே இருக்கும். இவற்றை ஏற்றுக்கொள்ளாத அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளும் முன்மொழிவுகளும் எந்த விதத்திலும் பயனளிக்கப் போவதில்லை. இதனால் பேச்சுவார்த்தையினுடைய நிலைமைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது சாத்தியமற்றதாகவே இருக்கின்றது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 48 மணி நேரமாக அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தி வைத்திருப்பதனால் நாங்களும் தாக்குதல்களை நிறுத்தி வைத்திருக்கின்றோம், பதிலடி தாக்குதல்களை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என இராணுவ தளபதிகள் கூறியிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இருப்பினும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய கடற்படையினர் தந்திரமான காய் நகர்த்தல்களையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று மாலை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க இராணுவத்தின் ஒத்துழைப்போடு ஒரு எண்ணெய் கப்பல் நகருவதற்கு முயற்சி செய்தது. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலானது ஈரானிய கடற்படையினால் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிக்குள் சிக்கி வெடித்து சிதறியுள்ளது. தற்போது குறித்த கப்பலானது தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் மூழ்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் 6 எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் இவற்றை பின்வாங்க செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஈரானிய IRGC குதுஸ் படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 11 வருடங்களுக்கு மேலாக யமன் மக்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது மிக முக்கியமான தேவையாகும். இந்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது யமன் மக்களுடைய நியாயமான மனிதாபிமான கோரிக்கையாகும். அமெரிக்காவினுடைய பகுத்தறிவற்ற கொள்கைகளில் இருந்து சவுதி அரேபிய அரசாங்கம் இன்னும் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. 38 மில்லியனுக்கும் அதிகமான முஸ்லிம்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் மீது அமெரிக்காவினுடைய உதவியோடு சவுதி அரேபிய அரசாங்கம் இந்த முற்றுகையை விதித்திருப்பது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். இதனால் அவசரமாக இந்த முற்றுகையை சவுதி அரேபிய அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் தான் புனித தலங்களின் பாதுகாவலர்கள் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சவுதி அரேபியா, புனித தலங்களுடைய பாதுகாவலர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய சவுதி அரேபியா முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களை முதலில் நிறுத்த வேண்டும். யமன் களத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களுக்கு எதிராகவும் முஸ்லிம் குழந்தைகளுக்கு எதிராகவும் சவுதி அரேபியா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். புனித தலங்களுடைய பாதுகாவலர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய சவுதி அரேபிய அரசாங்கம் யமனின் களத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பையும் நிறுத்திவிட்டு பலஸ்தீனிய மக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி பலஸ்தீனிய காரணத்திற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்களுடனான உறவுகளை முழுமையாக துண்டிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கான விளைவுகளை நிச்சயமாக சவுதி அரேபிய அரசாங்கம் அனுபவிக்கும் என ஈரானிய குதுஸ் படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து யமனின் களத்திலே தரைவழி தாக்குதல்கள் உச்சத்தை தொட்டுள்ளன. முன்னைய காணொலியில் குறித்த தரைவழி தாக்குதல் தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன், வரைபடங்களோடு குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இன்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் மிகப்பெரிய ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். துருக்கிக்கு சொந்தமான பைரக்தார் அகின்சி என்கின்ற ட்ரோனையே யமன் ஹவுதி ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். கடந்த வாரம் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தது. மேலும் சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் துரோகி அர்துகானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளில் குறிப்பிட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் தற்போது துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் யமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு தேவையான ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் வழங்கியுள்ளது. மேலும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்திய சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இதன்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்று மாலை இந்த ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதாவது யமனினுடைய களத்தில் சவுதி அரேபியாவோடு தற்போது துருக்கியினுடைய துரோகி அர்துகானினுடைய அரசாங்கமும் களமிறங்கியுள்ளது என்பதனை எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் செங்கடல் பிரதேசத்திலே துருக்கிய துரோகிகளுக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. யமன் ஹவுதிகளுக்கு எதிராக துருக்கியினுடைய ட்ரோன்களும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டால் நிச்சயமாக செங்கடல் பிரதேசத்தில் துருக்கிக்கு சொந்தமான கப்பல்களும் இலக்கு வைக்கப்படும். அத்தோடு இன்று மாலை செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபிய நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று இலக்கு வைத்தும் யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து சேதமடைந்த எண்ணெய் கப்பல் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தின் ஊடக பிரிவினுடைய உறுப்பினர்களில் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ஜிசான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து நாங்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் மாத்திரம்தான். நாங்கள் மேற்கொள்ள போகும் பரந்த நடவடிக்கைகளின் தொடக்கம் மாத்திரம்தான். இந்த தாக்குதல்களுக்காக நாங்கள் பழைய தலைமுறை ஏவுகணைகளையும் பழைய ட்ரோன்களையுமே பயன்படுத்தி இருந்தோம். இன்னும் எங்களுடைய புதிய நவீன ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் களமிறக்கவில்லை. அத்தோடு அடுத்த கட்டமாக நாங்கள் சவுதி அரேபியாவினுடைய ஏனைய அரம்கோ எண்ணெய் தளங்களையும்
சுத்திகரிப்பு நிலையங்களையும் இலக்கு வைப்போம். ஜித்தா, ரஃபீக், ஜுபைல், ராஸ்தனூர் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தரைமட்டமாக்குவோம். சவுதி அரசு குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தளங்களை இலக்கு வைத்தும் நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். விமான நிலையங்கள், கடல்சார் கட்டமைப்புகள், பாதுகாப்பு வலயங்கள் என அனைத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். சவுதி அரேபிய அரசு குடும்பத்தை பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல் திட்டங்களையும் நாங்கள் வடிவமைத்து விட்டோம். இந்த போர்க்களம் விரிவடையும் போது இந்த தாக்குதல்களை நிச்சயமாக எதிர்பாருங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே யமனின் களத்திலே நடைபெறப் போகும் போரினுடைய விரிவாக்கம் சவுதி அரேபிய அரசு குடும்பத்தை நோக்கியே திரும்ப போகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.